கருமையம் என்பது ஒன்றும் இல்லை, ஜீவகாந்த இறுக்கம், அதாவது இன்டென்சிஃபைடு மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். அப்போ இன்டென்சிஃபைடு மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் சொன்னா மேக்னட்டிசம் என்பது என்னன்றத உங்களுக்கு ஏற்கனவே விளக்கியிருக்கும். இறையாற்றலும் அதிலிருந்து தோன்றிய விண் சுழற்சி அலையும் ரெண்டும் சேர்ந்தா அதான் மேக்னட்டிசம். இறையாற்றலும் அதாவது இறைவனும் அத அந்த காலத்துல உள்ள தத்துவ ஞானிகள் எல்லாம் அதுக்கு பேரு பிரணவம், பிரணவம்னு வச்சுட்டாங்க. ஓங்காரம் சிவனும் சக்தியும் சேர்ந்தது என்ற, அல்லது அர்த்தநாரி சக்தியும் சிவமும் சேர்ந்தது என்றும் இப்படி சொல்லி வச்சாங்க. அந்த காந்தம் என்ற ஒரு சக்திய, அந்த சிவமும் சக்தியும் சேர்ந்து அதுல உற்பத்தியான பொருளுக்கு பேரு காந்தம். அந்த காந்தம் எப்படி இயங்குறது பிரபஞ்சத்துல? அழுத்தமா, ஒளியா, ஒலியா, சுவையா, மனமாக ஐந்தாகவும், அந்த ஐந்தையும் உணரக்கூடிய அறிவாகவும் 6 வகை நிகழ்ச்சிகளாக பிரபஞ்சம் முழுவதிலும் காந்தம் செயல்படுகிறது. அதனால சக்திக்கும் சிவத்துக்கும் பிறந்தவன் காந்தன். அந்த காந்தனுக்கு 6 தலை. எங்க கொண்டு வந்து விட்டுட்டாங்க பாருங்க. காந்தனுக்கு 6 தலை. அப்போ நான் வெளிநாட்டுல போய் சுற்றுற போதெல்லாம் சிலர் எல்லாம் நான் தத்துவங்களை சொல்ற போது இப்ப கேட்பாங்க, இங்கே காந்தன் கந்தபுராணம்னு கொண்டு சொல்றாங்க, 6 தலை கந்தனுக்கு இருக்கிறதாக சொல்றாங்க. எந்த தலையில சாப்பிடுவான், எந்த தலையில தும்புவான், எந்த தலையில கோட்டுவா விடுவான்னு கேட்கிறான். இந்த 6 தலைக்கும் 6 வேலை இருக்குமே இல்லையோ? அப்போ இதெல்லாம் உங்களுக்கு விளக்கி சொல்ல வேண்டியதா இருக்குது. இது தத்துவம். இது அது நீங்க பூர்வமாகவே எடுத்துக்கொள்ற போது கீழே அதை பார்த்தா தெரியாது. அந்த தத்துவ அடிப்படையை சொல்றாங்க. நண்பர்களே, இப்பொழுது இறைநிலை என்பது என்ன என்பதை எடுத்துக்கொண்டால் அதுக்கு கொடுக்கக்கூடிய குணத்தெல்லாம் பாருங்க. ஆல் மைட்டி, எல்லாத்திலையும் ஊடுருவி இயங்கக்கூடியது. இப்போ நம்ம மதத்துல அல்லது பெரியவங்களெல்லாம் நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க கடவுளை பற்றி. அதுக்கு பொருந்துமா? கண்ணு மூக்கு காது வச்சுட்ட பிறகு ஆல்மைட்டியாகவோ அல்லது ஆல் பெனிட்ரேட்டிவாகவோ இருக்க முடியுமா? அது முடியாது. இங்கேயே மதம் உடைஞ்சு போச்சு. மதம்னால ஒரு அகமதம் தான். அன்பர்களே, அத்தகைய மதத்துல உண்மை பொருள் என்ன என்று எடுக்கிற போது இப்ப இறைவழியாக சுத்த வெளியாகவே கடவுளை வச்சுக்கொள்ளுங்க. இப்ப யார் யார் என்னென்ன சக்தியை கொடுக்குறாங்களோ சொல்றாங்களோ அதெல்லாம் ஒத்து பாருங்க, கரெக்டா வரும். ஆல் பெனிட்ரேட்டிவ், எல்லாவற்றிலையும் ஊடுருவி இயங்கக்கூடியது, எல்லாவற்றையும் விட சக்தி அதிகமானது. சக்தின்னா சூரியன், சந்திரன், அது போல கோடான கோடி எல்லா பொருட்களையும் தாங்கி கொண்டிருக்கிறது, சூழ்ந்தழுத்தி கொண்டிருக்கிறது. அதுதானே. அதை விட என்ன ஆற்றல் பெரிய ஆற்றலாக இருக்க முடியும்? அதனாலதான் ஒரு கவியில நான் சொல்றேன், இறைவழி காட்சியாக எல்லாரும் பார்த்து கொண்டே மறைவாய் உள்ளாய் நீ என்று மாற்றுரை பகர்கின்றார். இறைவெளிய காட்சியாகத்தான் பார்க்கிறோம், பார்க்காத இல்லை, எல்லாம் பார்க்கிறோம். எதை பார்க்கிறோம்? அதே கடவுளை தான் பார்க்கிறோம், அதே தெய்வத்தை தான் பார்க்கிறோம். இந்த வார்த்தையை பாருங்க, கடவுள் என்று சொன்னா அந்த அலைன்னு சொன்னேன், அந்த அலையில மேல பார்க்கிற போது அசைவு, நீ உள்ள போய் பாருன்னா கடவுள். அப்ப அலைய கழிச்சிட்டு பார்த்தா நீர் வருது. அதே போல ஒவ்வொரு பொருளுக்கும் உட்பொருளை நீ நோக்கி பாரு என்றுதான் கடவுள். கடவுள் என்று சொல்லி வைத்தான், கருத்தறிந்தான். அது கருத்தறியான், அதன் அர்த்தம் காணவில்லை. கடவுள் என்று சொல்லி சொல்லி பழகி கொண்டான். கடவுள் என்ற சொற்குறிப்பை மாற்றி
கடவுள் என்று பெயர் குறிப்பாய், அதாவது அது ஒரு பெயராக வச்சுக்கொண்டு கடவுள் கடவுள்னு சொல்றோம். கடவுள் என்றால் ஒவ்வொரு பொருளையும் உட்பொருளை உணர்ந்து கொள்ளு என்றதான் அர்த்தம். எனவே அத்தகைய முறையில பார்த்தா நமக்கு உட்பொருளாக இருப்பது, நாம இருப்பது எது என்றால் நம்முடைய ஆன்மாதான். உடலை மாத்திரம் சொல்ல முடியாது. இந்த உடலை எல்லாம் சுருக்கி இணைத்து, அதாவது சுருக்கி இயங்கக்கூடியது ஆன்மா, ஜீவகாந்த கருமையம். இதுவரைக்கும் செய்த செயலெல்லாம் அலை வடிவத்திலே சுருக்கி இருப்பாக வைத்துக் கொண்டிருக்கிறது. எப்பொழுது எந்த எந்த மன சுழல் அலையில எதை செய்தோமோ அந்த சுழல் வரும்போது ஒன்னொன்னாக விரித்து காட்டிக்கொண்டே இருப்பது. இது கம்ப்யூட்டரை போல வச்சுங்க. கம்ப்யூட்டர்ல நீங்க எந்த செய்தியை போட்டாலும் அதுக்கு ஒரு குறிப்பு வச்சுதானே போடுறீங்க. அது போட்டா எங்க போகுது? அது மேக்னட்டிசமா கம்ப்யூட்டர்ல வேலை செய்யுது. அது உடனே அந்த செய்தி, அந்த அலை சுருங்கி சிப்புக்கு போன பிறகு அந்த சிப்பில் இருக்கக்கூடிய அலையோட இணைந்து போச்சு. அது கேரக்டரைஸ்டு. இப்ப மீண்டும் உங்களுக்கு அந்த செய்தி வேணும்னு சொன்னா நீங்க எந்த பட்டன் தட்டினமோ தட்டின உடனே அந்த ஃப்ரீக்குவன்சி அதுக்கு வரும். உடனே அந்த சிப்புக்கும் மானிட்டருக்கும் உள்ள காந்த தொடர் இருப்பாருங்க, மானிட்டர் விரித்து காட்டுகிறது. அங்க உள்ளத்தான் விரியுது. அங்க எங்க போச்சு? நீங்க முன்ன போட்டத்தான் அங்க போயிருங்க. நீங்க போட்டத்தான் இப்ப அங்க தெரியுது. அது எத்தனை கோடி எத்தனை எண்ணங்கள் செயல்கள் அடங்கி இருக்குன்றது இந்த கம்ப்யூட்டர்ல ஒரு கணக்கு வச்சிருக்காங்க. இப்போ இருக்கக்கூடியது 5வது என்னமோ ஜெனரேஷன், 5th. ஆமா. ஆனா இந்த கம்ப்யூட்டருக்கு எத்தனை ஜெனரேஷன் ஆச்சு? அதுக்கு ஒரு கணக்கு உண்டு, எத்தனை தான். ஆனா இதுக்கு கணக்கே கிடையாது. எத்தனை கோடி காலம் இருந்தாலும் அது வரைக்கும் மாறி 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 போற போது அது சேர்ந்து கொண்டே தான் இருக்கு. அதனால்தான் சொல்றேன், இப்ப அந்த சேர்ந்து கொண்டே வரக்கூடியது போக 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 தானாகவே அது வெளியேறி அது விளங்க வைக்கக்கூடிய காலமும் வரும். அதனால இந்த நூற்றாண்ட எல்லா மக்களுமே உண்மை பொருளை உணர்ந்து கொள்ளக்கூடிய காலமாக வந்து விடலாம். வந்துவிட்டா வாழ்க்கை திருந்தி விடும். வாழ்க்கை திருந்து விட்டா அதான் அமைதி, அதுதான் பூரணம். ஆகவே அந்த உண்மை நிலை அறியற போது இறைநிலையை உணர்வதுதான் உண்மை நிலையை உணரணும். ஆனா அந்த உண்மை நிலையை இறைநிலையை உணர்ந்தா போல, இறைநிலையே அறிவாக இருக்கிறது என்பதையும் உணர்ந்தாதான் மனித மனம் வரைக்கும் வந்து பயனாகும். அப்ப இறைவனை அறியறது மாத்திரம் போராது, அறிவையும் அறியணும். இறைவனே அறிவாக இருக்கிறான் என்ற உண்மையை உணர்ந்து கொள்ளணும். அந்த நீங்க மீச வச்சிருக்கீங்க, வார வாரம் வெட்டிட்டு இருக்கீங்க. நீங்க எவ்வளவு வெட்டினீங்க அடுத்த வாரம் அதே அளவு வந்துட்டு. இது யார் செய்யறது? ஒவ்வொரு அணுவிலும் இருக்கக்கூடிய இயக்க சிறப்பு கான்சியஸ்னஸ் அது பாட்டு அந்தந்த இடத்துல அந்தந்த இயக்கத்துல அதை நடத்திக்கிட்டே வருது. நாம் தெரிந்து கொண்டோமானால் ஒவ்வொரு பொருளையும் அந்த இயக்க சிறப்பு அறிவாக இருந்து கொண்டே தான் இருக்கு. அறிவாகவும் அதிர்வாகவும் ரெண்டு வச்சுங்க. அதிர்வு ஒண்ணு, அதிர்வை ஃபோர்ஸ்ன்னு சொல்றோம், அறிவை கான்சியஸ்னஸ் சொல்றோம். ஃபோர்ஸ் அண்ட் கான்சியஸ்னஸ் இந்த ரெண்டு தான். வேகம் விவேகம், இந்த வேகம் விவேகம் இது ரெண்டு தான் பிரபஞ்சம் என்று கூறி அதனுடைய தொகுப்பு எல்லாவற்றையும் சேர்ந்த ஒரு தொகுப்பு தான் மனிதன். அதனால்தான்
கடவுளை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு சொன்னாலும், கடவுளையே தெரியணும்னு சொன்னாலும், உள்ளடக்கணும்னு சொன்னாலும் மனித மனதால் தான் முடியும். மனித மனதுக்குள்ளாக தான் கடவுள் அடங்க முடியும். நண்பர்களே, அப்படி பார்த்தா இறைவனுடைய முழு தன்மையும் நீங்களாக இருப்பதோடு மட்டுமல்லாத அவனுடைய ஆற்றல் அனைத்தும் படைத்தவர்களாக உள்ளடக்கியவர்களாகத்தான் இருக்கும். அந்த வகையில ஒரு பெரிய மகிழ்ச்சியோட இருக்கலாம். ஆனா தருக்கு இருக்கக்கூடாது. நான் இறைவன் என்று சொல்றதுக்கும் இறைவனே நானுமாக இருக்கிறான் என்றதுக்கு வித்தியாசம் இருக்குது இல்லையா? இறைவனே நானுமாக இருக்கான்னா அகம்பாவம் இல்லை. நான் தான் இறைவன்னா அகம்பாவம் வந்துச்சு. ரெண்டாவது, இன்னொருத்தரும் இறைவன் நினைக்க முடியாத கட்டுப்பாடாகி போச்சுங்க. அந்த அளவுக்கு இறைவனை பற்றி உணர்ந்து கொள்வதோடு அவனே அறிவாகவும் இருக்கிறான் என்னிடத்துல. இதத்தான் இந்த 4 வேதங்களை பற்றி சொல்ற போது காலத்தால ஒவ்வொருத்தரும் ஒரு வியாக்கியானம் கொடுக்கிற போது தான் இறைநிலைக்கு இந்த 4 வேதங்களுக்கு 4 சொல்லு கொடுத்தாங்க. தத்துவம் அஷின்னு முதல்ல ஒருத்தன் சொல்லிட்டு போட்டான். தத்துவம் அஷி, அது நீயாக இருக்கிறாய். எது? அதே இறைநிலை தான் நீயாக இருக்கிறாய். அதன் பிறகு ஆமா அது என்ன, எப்படி? 2வது கேள்வி வந்த போது அகம், இந்த உடலை வச்சுதான் சொல்றானான் இல்லை, அகம் பிரம்மாஸ்மி, உள்ளமாக இருப்பவன் அவனேதான் என்றான். உள்ளமாக இருப்பவன்னா நாம் என்ன செய்தாலும் அதனுடைய இருக்கும், அதனுடைய அலை வடிவத்தில் இறுக்கி சுருக்கி நமது காந்த கருமையமாக இருக்கிற போது அதுதான் ஆன்மா. ஆன்மாவாக இருப்பவனும் இறைவனே தான் சொல்லிட்டான். அயமாத்மம் பிரம்மம்னுட்டு பின்னால சொல்றான். ஆன்மாவாக இருப்பவன் சொன்னா எத்தனையோ கோடி ஜீவன்ல இருந்து மாறி 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 இது வந்துகிட்டே இருக்குது. உடலை தள்ளி விட்டுட்டு அந்த கருமையம் மாத்திரம் நீண்டு வருதே பாருங்க, ஆன்மா மாத்திரம். அதனால அத்தனையும் நீதான் என்று தெரிஞ்சாலும் அயம் ஆத்மம் பிரம்மம், இப்ப இருக்கக்கூடிய ஆன்மா இருக்குதே அதுவும் அவனே தான். அதன் பிறகு இந்த ஆன்மா அவ்வப்போது இந்த உலகத்துல அதாவது பர்சீவ் பண்ற போது, உணர்வாக இருக்கிற போது அவ்வப்போது ஒண்ணு நினைக்குது, மாத்துது, திருப்பி பார்க்குது, இன்னும் துன்பம், வருத்தம், பெருமை எல்லாம் கொள்ளுதே. பிரஜானம் பிரம்மம் கேட்டான். அவ்வப்போது மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய எண்ண நிலையாக இருக்கக்கூடிய மனமும் இறைநிலையே தான். தத்துவமசி, அகம் பிரம்மாஸ்மி, அயமாத்மம் பிரம்மம், பிரஜானம் பிரம்மம். 4 வார்த்தையில 4 காலத்துல சொல்லிட்டாங்க. எல்லாவற்றையும் உணர்ந்து பாருங்க.